ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் கிளாஸில் ஒரு கிராண்டான ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது புட்டா டிசைன் போடுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரியான பூலியன் ஸ்டிச்சை எப்படி நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அந்த பூலியன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்பை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு போலன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நார்மல் நீடில் சில்க் த்ரெட் 4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போலன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம பேசிக் கிளாஸில் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ போலன்ஸ் மாதிரி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதே நார்மல் நீடில் சில்க் த்ரெட்டில் 4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேல் பக்கமாக புல் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பஞ்ச் பண்ண இடத்துலையே மேல் பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு நீடில் மறுபடியும் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கையால் நீடில் மேல் பக்கமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை நமக்கு எவ்வளோ கேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீடில் சுற்றி த்ரெட்டை சுற்றிட்டு ஒரு கையால் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நீடில் புல் பண்ணணும். புல் பண்ணும்போது பொறுமையாக புல் பண்ணணும். அப்போ தான் அந்த நீடில் சுற்றி இருக்கிற த்ரெட் சிக்கு விழாமல் கரெக்டாக நமக்கு வரும். அதோட நீடில் கீழ்ப்பக்கமாக பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூலியன் ஸ்டிச் நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். இதே மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்டிச் முடித்து அடுத்த ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு நடுவில் நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் போடுறதுக்கும் அதே மாதிரி நீடில் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு நீடில் கீழ்ப்பக்கமாக பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு மறுபடியும் மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கையால் நீடில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நம்ம த்ரெட்டை 8 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீடில் சுற்றிட்டு ஒரு கையால் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் நீடில் புல் பண்ணணும். மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக புல் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு நடுவுலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இதே ப்ராசஸில் அடுத்த லேயர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற ஷேப்ஸ், டிசைன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட நீங்கள் இந்த கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது பெட்டல்ஸ் அழகாக ஃபார்ம் ஆகி ஃப்ளவர் ஷேப்புக்கு நமக்கு வந்திருக்கும். அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 லீஃப் போட்டுக்கலாம். இந்த லீஃப்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இந்த லீஃபை ஃபில் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைன் அண்ட் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன்.
ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஃபுல்லாக நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி 2 லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்டரில் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு கிராண்டான ப்ளவுஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.